ஓம் ஸ்ரீமாத்ரே நமः. வந்தே கஜேந்திரவதனம் வாமாங்காரூடவல்லபாஸ்லிஷ்டம் குங்குமபராகசோணம் குவலயினீஜாரகோரகாபீடம். குரு பிரம்மா குரு விஷ்ணு குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. பிரணமாமி தக்ஷிணாமூர்த்தி வியாசசங்கரரூபிணம் ஜோதிர்மயம் குரும் ஸ்ரீமத் சந்திரசேகர சரஸ்வதி. ஸ்ரீ குருப்யோ நமः. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் ஸ்ரீமாத்ரே நமः. ஓம் ஸ்ரீமாத்ரே நமः. இன்னைக்கு லலிதா சஹஸ்ரநாமத்தில் 21வது நாமமான கதம்ப மஞ்சரி கிளிப்த கர்ணபூர மனோகராயை நமः. இந்த நாமம் அம்பாளின் செவி அணிகலன்களை கூறுகிறது. கதம்ப அப்படின்னா கதம்ப மரம், மஞ்சரி இருக்கும், கிளிப்த துளிர்கள். ஆக கதம்ப மஞ்சரி கிளிப்த, கதம்ப மரத்தில் இருக்கும் துளிர்கள். கர்ணபூர, காதுகளில் அணிந்து, மனோகராயை நமः, ரம்யமாக இருப்பவளுக்கு நமஸ்காரம். அம்பாள் கடம்ப மர பூக்கள்ல ரொம்ப அவளுக்கு பிடிக்கும். கடம்பவன வாசினி அவள். கதம்ப மரங்கள் பிடிக்கும், அந்த பூக்கள் பிடிக்கும். அதில் துளிர்க்கும் இளம் பூக்களை தன் காதுகளில் அணிகலனாக அவள் அணிந்து கொள்வாளாம். திருப்பாவையில கூட ஆண்டாள் தன்னோட விரதத்தோடைய 28வது நாள்ல சொல்றா இல்லையா, தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பல்கலனும் யாமணிவோம் அப்படின்னு பாடுறா இல்லையா. ஆக இந்த செவிப்பூ என்பது அந்த காலத்திலிருந்தே பெண்கள் அணியக்கூடிய ஒரு அணிகலனாக தான் இருக்கு. தாடங்கள் தோடு, அதுக்கு சைடில் போட்டுக்கிறதெல்லாம் செவிப்பூ அப்படின்னு தான் சொல்கிறார். அம்பாளும் தன் செவிப்பூவாக கதம்ப மலரை சூடி மிக அழகாக காட்சி அளிக்கிறார். இதை சொல்கிறது தான் 21வது நாமமான கதம்ப மஞ்சரி கிளிப்த கர்ணபூர மனோகராயை நமः. அடுத்து 22வது நாமம் தாடங்க யுகளீபூத தப்பனோடுப மண்டலாயை நமः. தாடங்க காது தோடு, யுகளி 2, தப்பனோடுப அதை பிரிச்சா தப்பனன் பிளஸ் உடுப்பா. தப்பனன்னா சூரியன், உடுப்பா அப்படின்னா சந்திரன், மண்டலா பிரதேசம். அம்பாள் தன் 2 காதுகளிலும் சூரிய சந்திரனை தோடுகளாக அணிந்திருக்கிறாள் என்ற பொருளை கொடுக்கக்கூடிய நாமம் இது. தன் 2 காதணிகளும் சூரிய சந்திரனை அவள் அணிந்திருக்கிறாள். பராசக்தியின் தாடங்கத்திற்கு விசேஷமான சிறப்பு உண்டாம். அதாவது பிரளய காலத்துல அமிர்தம் உண்ட தேவர்கள் முதல் அனைத்து ஜீவராசிகளும் மகா பிரளயத்தில் அழிந்தே போய்விட்டது. ஆனால் பார்க்கடலில் வந்த ஆலகால விஷத்தை உண்ட பரமேஸ்வரன் மட்டும் அப்பொழுது ஊழி நடனம் ஆடிக்கொண்டிருந்தார். இது எப்படி சாத்தியம்? எல்லாருமே அழிந்து போயாச்சு. பட் சிவபெருமான் மட்டும்
அவர் எப்படி நடனமாடிக்கொண்டிருக்கிறார்? ஏன்னா அவர் ஆயுள் நீடித்திருக்க அம்பாளின் தாட்டங்க மகிமைதான் காரணம் அப்படின்னு ஆதிசங்கரர் சொல்றார். அந்த தாட்டங்க மகிமை தாலி பாக்கியம் போன்றது. அதனுடைய மகிமையினால் சிவபெருமான் அழியாமல் ஊழி நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார். இத போற்ற மாதிரி ஆதிசங்கரர் தனது 28வது ஸ்லோகத்துல சௌந்தரிய லஹரியில சுதாமபியாஸ்வாத்ய பிரதிபயஜரா மிருத்யுஹரிணி விபத்யந்தே விஸ்வே விதிசதமகாத்யாதிவிஷதः கராலம் யக்ஷ்வேலம் கபலிதவத காலகலனா ந சம்போ தன்மூலம் தவ ஜனனி தாட்டங்க மகிமா. தாயே, உன்னுடைய கர்ண ஆபரத்தின் மகிமையால் தான் பரமசிவனுக்கு அழிவு என்பது பிரளய காலத்தில் கூட இல்லை அப்படின்னு ஆதிசங்கரர் அம்பாளின் தாட்டங்க மகிமையை எடுத்து கூறுறார். அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்தது அம்பாளுடைய தாட்டகங்கள். அது சூரியன் சந்திரனை அணிந்து கொண்டிருக்கிறாள். தாட்டங்க யுகலீபூத தபனோடுப மண்டலாயை நமஹா. 23வது நாமம் பத்மராக சிலாதர்ஷ பரிபாவி கபோலபூஹு. இந்த நாமம் அம்பாளுடைய கன்ன பிரதேசத்தை பற்றி வர்ணிக்கும் நாமம். பத்மராக சிலாதர்ஷ, பத்மராக கற்கள், பரிபாவி அப்படி தோற்றம், கபோலபூஹு கன்னம் இருக்கிறது. அதாவது அம்பாளின் கன்னம் சீக்ஸ், அந்த பிரதேசமானது பத்மராக கற்களை போல, அது ஒரு வித ரத்ன கல், பத்மராக கற்களை போல் சிவந்த நிறத்தில் பளபளப்பாக தோற்றமளிக்கின்றதாம். அம்பாளுடைய கன்னம் இளஞ்சிவப்பு நிறத்தில் பளபளப்பாக காண்கிறதாம். இதை சொல்வதுதான் பத்மராக சிலாதர்ஷ பரிபாவி கபோலபூஹு. அடுத்து 24வது நாமம் நவ வித்ரும பிம்ப ஸ்ரீ ஞக்காரி ரதனச்சதா. நவ புதிய, வித்ரும கோவை பழம், பிம்ப பிரதிபலிப்பது, ஸ்ரீ காந்தி, ஞக்காரி தரம் தாழ்ந்து, நோ வேல்யூ, ரதனச்சதா உதடுகள். இந்த நாமம் அம்பாளின் உதடுகளை வர்ணிக்கிறது. அம்பாளின் உதடுகள் சிவந்து இருக்கும். அந்த சிவப்பு நிறமானது புதிதாக செடியில் பழுத்த கோவை பழத்தின் நிறத்தை தாழ்த்துவதாக, பழிப்பது போல இருக்கிறதாம். ஆக அம்பாளின் உதடுகளின் சிவப்பு நிறம் அவ்வளவு காந்தியுடையது என்ற பொருள் கூறும் நாமம் இது. நவவித்ரும பிம்ப ஸ்ரீ ஞக்காரி ரதனச்சதா. அடுத்த நாமா 25வது சுத்த வித்யாங்குராகாரா த்விஜ பங்கி துவயோஜ்வலாயை நமஹா. இந்த நாமம் அம்பாளின் பற்களை வர்ணிக்கிறது. சுத்த வித்யை ஒருவித செடி, அங்குராகார அதன் முளைகள் ஸ்ப்ரவுட்ஸ், த்விஜம் 2 பிறவிகள், பங்கி வரிசை, துவயோஜ்வலா பிரகாசமாக. ஆக சுத்த வித்யை என்கிற தாவரத்தின் முளைகளை போல பிரகாசிக்கும் பல்வரிசைகளோடு இருப்பவள் அம்பாள். பற்களுக்கு த்விஜம் என்று பெயர். த்விஜம் என்றால் 2 பிறவி,
முதலில் தோன்றும் பால் பற்கள் விழுந்து மறுபடியும் புதிதாக பற்கள் பிறப்பதால் பற்களுக்கு த்விஜம் என்று பெயர். பறவைகளுக்கும் இரு பிறவி உண்டு. முட்டை, அடுத்தது குஞ்சு, அதையும் த்விஜம் என்று கூறுவார்கள். ஆக அழகான பிரகாசமான வரிசையான பற்களை படைத்தவள் அம்பாள். அம்பாள் உபாசகர்களுக்கு இந்த நாமா சொல்லி அவர்கள் வழிபடும் பொழுது அவர்களுக்கு ஞானம் அருளப்படுகிறது. Her radiant teeth kindles the spark of knowledge in the spiritual seekers and guide them. ஞானத்தை நோக்கி அவர்களை செலுத்துகிறதாம் அம்பாளுடைய பல்வரிசையை தியானித்தால். சுத்த வித்யாங்குராகாரா த்விஜபங்கி த்வயோஜ்வலாயை நமஹா. 26வது நாமா கற்பூர வீட்டிகாமோத சமாகர்ஷத் திகந்தராயை நமஹ. இது அம்பாள் தரிக்கும் தாம்பூலத்தின் வாசனையை வர்ணிப்பதாகும். இந்த நாமம் கற்பூர வீட்டிகை, நல்ல வாசனை திரவியங்களோடு கூடிய தாம்பூல ரசம். மோத, நறுமணம். சமா, பரவுதல். ஆகர்ஷ, ஈர்ப்பது. திகந்தரா, திசைகளை. அதாவது அம்பாள் வாசனை திரவியங்களோடு கூடிய தாம்பூலத்தை ஸ்வீகரிக்கிறாள். அவள் அதை சுவைக்கும் பொழுது அந்த தாம்பூலத்தின் ரசம் சிறப்பான மணத்தோடு இருக்கிறது. இந்த வாசனை திசைகள் அனைத்திலும் பரவி தன் பால் ஈர்க்கிறதாம். இப்படி திசைகளை எல்லாம் தன்பால் ஈர்க்கக்கூடிய அந்த சிறப்பான தாம்பூலத்தை அம்பாள் உட்கொள்கிறார். அம்பாளின் தாம்பூல ரசத்தை பருகியவர்கள் மிக சிறந்த கவிகளாக இருக்கிறார்கள். காளிதாசர், காளமேக புலவர், மூக்கர், மூக்க பஞ்சசதியை எழுதியவர் என்று பிரபலமானவர்கள் அம்பாளின் தாம்பூலத்தை கிடைக்க பெற்றவர்கள். இப்படி அம்பாள் அவருடைய தாம்பூல ரசம் மிகவும் உன்னதமானது, ஞானத்தை கொடுக்கக்கூடியது, அவர்களை பெரிய கவிகளாக ஆக்கக்கூடியது என்பதையும் நாம் தெரிந்து கொள்கிறோம். ஆக 26வது நாமா கற்பூர வீட்டி காமோத சமாகர்ஷ திகந்தராயை நமஹாம். அடுத்தது 27வது நாமம் நிஜ சல்லாப மாதுரிய வினிர் பத்சித கச்சபி. இந்த நாமம் அம்பாளின் இனிய குரல் வளத்தை வர்ணிக்கும் நாமம். நிஜ சல்லாப, இயற்கையான பேச்சு திறன். மாதுரிய, இனிமையாக. வினிர்ப, பழித்தல். கச்சபி, சரஸ்வதி தேவியின் வீணையின் பெயர். அம்பாளின் இயற்கையான பேச்சு மிகவும் இனிமையாக இருக்கும். எப்படி என்றால் அந்த குரல் சரஸ்வதி தேவியின் வீணையின் நாதத்தை பழிப்பது போல, அதை தோற்கடிப்பது போல அவ்வளவு இனிமையான குரல் வளம் உள்ளவள் அம்பாள். நிஜ சல்லாப மாதுரிய வினிர் பத்சித கச்சபி. சரஸ்வதி தேவியின் வீணை நாதத்தை காட்டிலும் மிக மிக இனிமையான குரல் வளம் உடையது அம்பாள். இதற்கு மகாபிரிவா ஒன்று சொல்லுவான். அம்பாள் தர்பாரில் வீட்டிருக்காள், சுற்றி
தேவதைகள்லாம், பரிவார தேவதைகள்லாம் உட்கார்ந்துருக்கா. அந்த இடத்துல சரஸ்வதி தேவி தன்னுடைய வீணையை எடுத்துக்கிண்டு அம்பாள் முன்னாடி வாசிக்கிறதுக்கு உட்காந்து சும்மா அப்படி ஒரு மீட்டர், அவ்வளோதான். அதை ஒரு சின்ன ஒரு செகண்ட் மீட்டின போது அம்பாளுக்கு அந்த நாதம் ரொம்ப பிடிச்சு போய் சபாஷ் அப்படின்னு அம்பாள் சொல்கிறாளாமா. அந்த குரல் இனிமையை கேட்டதும் சரஸ்வதி தேவி தன்னுடைய வீணையை மூடி வச்சு விடுறாளாமா. ஏன்னா, தாயே, உன்னுடைய குரலோட இனிமையை கேட்ட பிறகு என்னுடைய வீணையின் நாதம் ஒண்ணுமே இல்லைன்னு ஆயிடுத்தம்மா. எனக்கு வெக்கமா இருக்கு உன் முன்னாடி வாசிக்கிறதுக்கு அப்படின்னு தன் வீணையை மூடி வச்சு விடுறாளாம். இது மகா சுவாமிகள் கொடுக்கக்கூடிய விளக்கம் இந்த நாமத்திற்கு. அத்தனை இனிமையான குரல் வளம் பெற்றவள் தாயார். நிஜ சல்லாப மாதுரிய வினிபத்சித கச்சபி. அடுத்த நாமா 28வது. மந்தஸ்மித பிரபாபூர மஜ்ஜத் காமேச மானசாயை நமஹ. அம்பாளின் புன்னகையை வர்ணிக்கும் நாமம். மந்தஸ்மித பிரபாபூர, அழகான மந்தஹாச புன்சிரிப்பு. மஜ்ஜத், மூழ்கடிப்பது, அதாவது வசப்படுத்துவது. காமேச மானசா, காமேஸ்வரின் மனதை. அம்பாள் தன் அழகான புன்சிரிப்பால் தன் பர்த்தாவான காமேஸ்வரனின் மனதை தன் வசப்படுத்துபவள். காமேஸ்வரியும் காமேஸ்வரனும் சிருங்கார ரச பிரதானிகள் என்று போற்றப்படுகிறார்கள். ஆக அம்பாள் தன்னுடைய அழகான புன்னகையால் தன்னுடைய பர்த்தாவின் மனதை தன் வசப்படுத்திக் கொள்கிறாள். மந்தஸ்மித பிரபாபூர மஜ்ஜத் காமேச மானசாயை நமஹ. அடுத்தது 29வது நாமா. அநாகலித சாதுருஷ்ய சுபுக ஸ்ரீ விராஜிதாயை நமகம். இந்த நாமா அம்பாளின் முகவாயை வர்ணிக்கிறது. அனா பிளஸ் அகலித, ஒப்பிட முடியாத. சாதுருஷ்ய, சாயல். சிப்புக, தாடை, முகவாய் தாடை. ஸ்ரீ, அழகான. விராஜிதா, இருக்கிறாள். அதாவது எந்த சாயலோடும் ஒப்பிட்டு சொல்ல முடியாத மிக அழகான தாடையை உடையவள் அம்பாள். அழகிய தாடை பிரதேசத்தை உடையவள் அம்பாள். அநாகலித சாதுருஷ்ய சுபுக ஸ்ரீ விராஜிதாயை நம. அடுத்தது 30வது நாமா. காமேசபத்த மாங்கல்ய சூத்திர சோபித கந்தராயை நம. இது அம்பாளின் கழுத்தை வர்ணிக்கும் நாமம். காமேச, காமேஸ்வரரால். பத்த, கட்டிய. மாங்கல்ய சூத்திர, திருமாங்கல்யம். சோபித, அழகாக இருக்கும். கந்தரா, கழுத்து. காமேஸ்வரரால் கட்டப்பட்ட திருமாங்கல்யத்தை அணிந்திருக்கும் அம்பாளின் கழுத்து பகுதி மிகவும் அழகாக காட்சியளிக்கிறது என்று அம்பாளின் கழுத்தை வர்ணிக்கும் நாமா இது. ரஹஸ்யானாம் ரஹஸ்யம் ச லலிதா பிரீதிதாயகம் அனேன சத்ருஷம் ஸ்தோத்ரம் ந பூதம் ந பவிஷ்யதி. சர்வரோக பிரசமனம் சர்வசம்பத் பிரவர்தனம் சர்வ அபமிருத்யு சமனம் காலமிருத்யு நிவாரணம். குஹ்யாதி குஹ்ய கோப்த்ரீத்வம் கிருண்ணாஸ்மத் கிருதம் ஜபம். சித்தேர்பவது மே தேவி த்வத் பிரசாதான்மயி ஸ்திரா. ஓம் ஸ்ரீதேவ்யை நமஹ. நாராயணாயேதி சமர்ப்பயாமி.